ஓகே பாய்ஸ், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நாளைக்கு எல்லாருக்கும் அஃபிஷியலாகவும் பர்சனலாகவும் சொல்றேன், நாளைக்கு ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது. அந்த போட்டியில உங்க எல்லார்லேருந்தும் 10 பேரை ஃபைனலா செலக்ட் பண்ண போறோம். ஆனா அந்த டாஸ்க்ல அவினாஷ் இருக்க மாட்டான். என்ன தைரியம் இருந்தா எங்க ஸ்டூடெண்ட் மேல கை வைப்பீங்க? அதுவும் நான் இருக்கும்போது. இவங்களை யார் உள்ள விட்டது? யாருமா நீங்க? நான் அவனோட அம்மா. அம்மா பிள்ளைக்கு நடுவுல யாரும் வர முடியாது. வா போலாம். வா வா மா, வா வீட்டுக்கு போலாம். மா இருங்கம்மா, இருங்க. எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் காதை திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா? அம்மா இருங்க, நான் இங்க இருந்து வர மாட்டேன். நான் இங்க கபடி விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். ஏன் என் கூட வரமாட்டேன்? நான் உன்னை கூட்டிட்டு போயே தீருவேன். இங்க இருந்தனா எல்லார் மனசையும் மாத்திடுவேன். எதுவும் பேசாம நீ என் கூட இப்ப வீட்டுக்கு வரணும். வா வா போலாம். வா விடுங்கம்மா. நான் எங்கேயும் வர மாட்டேன் உங்களோட. நான் எங்கேயும் வர மாட்டேம்மா. நான் உங்க கூட என்னைக்கு வரவே மாட்டேன். கபடி டோர்னமெண்ட் விளையாடாம வரவே மாட்டேன். இதுல ஜெயிக்காம திரும்பி வரவே மாட்டேன். நிச்சயமா என்ன நான் நிரூபிச்சே ஆகணும். நான் எதையும் மறக்கலம்மா. நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் ஏதோ கோவத்தில் இருக்கா. நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்கம்மா. அவன் வருவான். எனக்கு அவனை நல்லா தெரியும்பா. அவன் கோவத்துல மட்டும் பேசல. அவன் கண்ணுல ஒரு ஒரு வெறுப்பு நல்லா தெரியுது. எனக்கு என்னவோ என் பையன் என்னை விட்டு போயிடுவானோன்னு தோணுது. இல்லம்மா, எந்த ஒரு பிள்ளையும் தன்னோட அம்மா விட்டு எப்படி விலகி போவான்? இவன் செய்வான். நான் மனசை திறந்து சொல்றேன்ப்பா. அவனுக்கு அவன் அம்மாவோட அன்பு முழுசா கிடைக்கலப்பா. ஒரு வகையில அது என்னோட தப்புதான். அந்த கோவம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவன் கோவம் நியாயம்தான். நான் அவனை விட அவங்க அண்ணன் பிரகாஷுக்கு தான் என் பாசத்தை அதிகம் காட்டினேன். ஆனா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா சந்தர்ப்பம் தான் அதுக்கு காரணம். நான் காரணம் இல்ல. அவன் அண்ணன் பிரகாஷும் இவன் மேல உயிரியே வச்சிருக்கான். அதனாலதான் எங்க எல்லாரையும் வெறுத்துட்டு அவன் இப்படி வந்துட்டான். புரிஞ்சுக்கல. எங்க எல்லாரையும் அவன் மறந்துட்டான். இப்போ எனக்கு என் புள்ள திரும்ப வேணும். அம்மா, நீங்க மனசு தளர விடாதீங்க. நீங்க பாருங்கம்மா, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க புள்ள அவினாஷ் நிச்சயமா உங்களை தேடி வருவான். ஆமாம்மா, இப்ப வேணா அவன் உங்க மேல இது கோவத்துல இருக்கலாம். உறவுலேயே அம்மா பையன் உறவு தான் பெரிய உறவு. எந்த நேரத்திலையும் பெத்த தாயை எந்த பிள்ளையாலையும் வெறுக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அவனுக்கு உங்க மேல அன்பு குறையவே குறையாது. உங்க புள்ள அவினாஷ் ஒரு நாள் உங்களை தேடி வந்து, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். நீங்க அந்த நம்பிக்கையோட இருங்கம்மா.